டாபிக் டைமென்ஷன். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம வந்து பேசிஸ்னால் என்ன, லீனியர் ஸ்பேன்னா என்ன, லீனியர்லி இண்டிபெண்டன்ட்னா என்ன எல்லாமே பார்த்தோம். இப்போ நம்ம அது கண்டினியூஷனாக டைமென்ஷன்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, பி a வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் அ ஃபீல்டு. நம்ம எப்போதும் இருக்கிற மாதிரி தான், ஒரு ஃபீல்டு, அந்த ஃபீல்டில் ஒரு வெக்டார் ஸ்பேஸ். அப்போது அந்த வெக்டார் ஸ்பேஸில் ஒரு பேசிஸ் இருக்கும் இல்லையா, வெக்டார் ஸ்பேஸோட பேசிஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பேசிஸில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றது தான் டைமென்ஷன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் இப்போ இந்த இதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த எக்ஸாம்பிளில் இதோடைய பேசிஸ் இதுதான் ஆக்சுவலாக. சரி, ஓகே, இது பேசிஸ் கிடையாதுன்ட்டோம். ஓகே, ஃபைன். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே வந்து ஒவ்வொரு எலமெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா மூணு எலமெண்ட்ஸ் இருக்குது. கரெக்டாக ஒவ்வொரு ஸ்பேன்லேயுமே வந்து மூணு எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இதோடைய டைமென்ஷன் வந்து 3 அப்படின்னு சொல்லி v3 of r அப்படின்னு டினோட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி தான் இதுதான் ஆக்சுவலாக டைமென்ஷன். என்னென்னா ஒரு வெக்டார் ஸ்பேஸ் இருக்குது. அந்த வெக்டார் ஸ்பேஸோடைய எந்த பேசிஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த பேசிஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றது தான் வந்து டைமென்ஷன் v அப்படின்றோம். அண்ட் இதை வந்து நம்ம dim v அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். அதை டைம் வின்ட்டும் சொல்லிக்கலாம், நம்ம சொல்லும் போது அது டைமென்ஷன் v அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ அந்த வெக்டார் ஸ்பேஸில் ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த வெக்டார் ஸ்பேஸ் வந்து ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸ். ஓகேவா? வெக்டார் ஸ்பேஸில் ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து டைமென்ஷன் v வந்து n இருக்குது, அதாவது n டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸ் எடுத்திருக்கோம் n எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அது n டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸ். சப்போஸ் v வந்து ஃபைனைட் டைமென்ஷனல் இல்லை அப்படின்னா அது இன்ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? இன்னொன்று நோட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு வெக்டார் ஸ்பேஸ் vn அப்படின்ற டைமென்ஷனல் இருக்கிற ஒரு வெக்டார் ஸ்பேஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா அதில் n லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டார்ஸ் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? vn அப்படின்னா எக்ஸாக்டாக n லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டார்ஸ் இருக்குன்றாங்க. ஆனால் அந்த n-க்கு மேலே, அதாவது n+1 வெக்டார்ஸ் இருக்கிற ஒவ்வொரு செட்டுமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லீனியர்லி டிபெண்ட்ன்றாங்க. ஓகேவா? ஆக்சுவலாக இந்த கேஸை வந்து ஜென்ரலாக உங்களுக்கு நான் ஃபுல்லாக சொல்கிறதுக்காக 3ஆக பிரிக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த vn டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸா, இது என்ன அப்படின்னா, இது வந்து 3 கேஸாக பிரியுது. n-1 இருந்தால், எக்ஸாக்டாக என்ன இருந்தால் n+1 இருந்தால். இப்போ n-ஆக இருந்ததா என்னன்னு சொன்னேன் அப்படின்னா லீனியர்லி இண்டிபெண்ட் அப்படின்ட்டேன். n+1 அப்படின்றது எதாக இருக்குது, இந்த n+1ன்றது கிரேட்டர் தேன் n-ஆ, இந்த n-ஐ விட கிரேட்டராக இருக்குது. அப்போது இது வந்து லீனியர்லி டிபெண்ட். ஓகேவா? இந்த n-1ன்றது லெஸ் தேன் n-ஆக இருக்குது. ஸோ இது வந்து டஸ் நாட் ஸ்பேன் அட் ஆல், அதாவது v-யை ஸ்பேனே பண்ணலைன்னு அர்த்தம். இது ஒரு லீனியர் ஸ்பேனே இல்லைன்ட்டு அர்த்தம்ன்றாங்க. ஸோ 3 கேஸாக பிரியுது. இதில் இந்த நோட்டில் வந்து நம்ம 2 கண்டிஷன் தான் பார்க்குறோம். எக்ஸாக்ட்லி என்னன்னா என்ன, n+1னா என்னன்னு 2 கண்டிஷன் பார்க்குறோம். இந்த 3ஆவது கண்டிஷன் அப்போ எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, இது ஒரு தியரம்லேருந்து வந்துச்சு. அந்த தியரமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, bன்றது வெக்டார் ஸ்பேஸ் ஆஃப் டைமென்ஷன் n-ன்னு வச்சுப்போம். அப்போது அந்த n-ன்ற டைமென்ஷன் இருக்கிற வெக்டார் ஸ்பேஸ்லேருந்து நம்ம ஏதாவது ஒரு m வெக்டார்ஸ் இருக்கிற செட்டை எடுத்திருக்கோம் அப்படின்னு வச்சுப்போம். அந்த m கிரேட்டர் தேன் n-ஆ இருந்ததுன்னா லீனியர்லி டிபெண்ட். இப்போ அதே தான் நான் இங்கேயும் சொல்கிறேன். இந்த n+1 வந்து mன்னு வச்சுப்போம். இந்த mன்றது n+1னா m+n கிரேட்டர் தேன் n, விச் மீன்ஸ் m இஸ் கிரேட்டர் தேன் n. அப்போ இந்த m இஸ் கிரேட்டர் தேன் n-னா என்னன்னு சொல்லியிருக்காங்க, லீனியர்லி டிபெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்துருச்சா? அதே மாதிரி m வந்து லெஸ் தேன் n-ஆ இருந்துச்சு அப்படின்னா அந்த இது வந்து ஸ்பேனே பண்ணலைன்ற அர்த்தம் அப்படின்றாங்க. ஓகேவா? லீனியர் ஸ்பேனே இல்லைன்றாங்க. அதுதான் வந்து இந்த கண்டிஷன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் தியரம் என்ன அப்படின்னா, vன்றது ஒரு வெக்டார் ஸ்பேஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க அண்ட் wன்றது அதோடைய சப்ஸ்பேஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க. சப்ஸ்பேஸ் அப்படின்னா என்ன அப்படின்ற டவுட் இருக்கும் இல்லையா? சப்ஸ்பேஸ் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, சப்ஸ்பேஸுன்றதும் ஒரு வெக்டார் ஸ்பேஸ் தான். ஆனால் அது ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம எப்படி வெக்டார் ஸ்பேஸுன்றது ஒரு ஃபீல்டில் டிஃபைன் பண்ணுறோம், எஃப்ன்ற ஃபீல்டில் இருக்கிறத வெக்டார் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம்ல, அதே மாதிரி இந்த டபிள்யூன்ற சப்ஸ்பேஸுமே வந்து அந்த ஃபீல்டில் ஒரு வெக்டார் ஸ்பேஸ் தான். ஆனால் அதோட பைனரி ஆப்ரேஷன் எதோட இதாக இருக்கும் அப்படின்னா இந்த வெக்டார் ஸ்பேஸ் vன்ற வெக்டார் ஸ்பேஸோட தான் இருக்குன்றாங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. let V be a vector space over field F, a non-empty subset W of V. அப்போ அந்த வெக்டார் ஸ்பேஸோடைய ஒரு நான் எம்டி சப்செட்டை வந்து சப்ஸ்பேஸ் அப்படின்னு எப்போ சொல்கிறாங்க அப்படின்னா W itself is a vector space over F.
அப்போ அந்த டபிள்யூவும் எஃப்ல வெக்டார் ஸ்பேஸுன்ற கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். எதில்? அண்டர் த சேம் பைனரி ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் வி. வியோடைய பைனரி ஆப்ரேஷன்ஸ் வியோடைய அதே பைனரி ஆப்ரேஷன்ஸ் இதுலேயும் சாட்டிஸ்ஃபை ஆகணுன்றாங்க. ஓகே, ஸோ கம்மிங் பேக் டு த டாபிக் அகைன். லெட் V by W. ஸோ இந்த வெக்டார் ஸ்பேஸுன்றது V, Wன்றது சப்ஸ்பேஸ். V by W எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கீழே இருக்கு இல்லையா Wவில் இருக்கிற எலமெண்ட் ஸ்மால் w அண்ட் கேபிட்டல் Vயில் இருக்கிற எலமெண்ட் ஸ்மால் b. ஸ்மால் w ப்ளஸ் ஸ்மால் b அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க, வேர் ஸ்மால் b பிலாங்ஸ் டு b. ஓகேவா? ஸோ இப்போ இந்த V by Wன்றது ஒரு வெக்டார் ஸ்பேஸ்னு எப்போ சொல்கிறாங்க அப்படின்னா, W plus V1 plus W plus V2 gives W plus V1 plus V2. அதாவது இந்த ரெண்டு இருக்கும்போது இங்கே V1 plus V2 கூட ஒரே ஒரு W மட்டும் ஆட் ஆகும்போது, அண்ட் ஆல்ஃபா ஆஃப் W plus V is equal to W plus alpha V. இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த V by Wன்றது ஒரு வெக்டார் ஸ்பேஸ். அண்ட் ஆல்சோ இதுக்கு இன்னொரு பேர் கோஷன் ஸ்பேஸ் அப்படின்றாங்க. ஓகேவா? நம்ம வந்து ஆல்ரெடி கோஷன் குரூப், கோஷன் ரிங் இப்படிலாம் படிச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இங்கே ஒரு கோஷன் ஸ்பேஸ். அவ்வளோதான். ஓகே, இது அடுத்த தியரம். நான் ப்ரூஃபை எக்ஸ்பிளைன் பண்ணல, ஜஸ்ட் தியரம்னு சொல்கிறேன், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வின்றது ஒரு ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸ்ன்றாங்க. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஃபைனைட் டைமென்ஷனல். அப்போது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து ஃபைனைட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு டபிள்யூன்னு ஒரு சப்ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. அப்போது ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுன்றாங்க. அதாவது டைமென்ஷன் ஆஃப் டபிள்யூ வந்து லெஸ் தேனாக இருக்கும், இல்லாட்டி ஈக்குவலாக இருக்கும். எதுக்கு? டைமென்ஷன் ஆஃப் விக்கு. ஓகேவா? அடுத்தது டைமென்ஷன் ஆஃப் V by W. V by Wன்றது என்ன? கோஷன் ஸ்பேஸ். அந்த டைமென்ஷன் ஆஃப் V by Wன்றது டைமென்ஷன் ஆஃப் V மைனஸ் டைமென்ஷன் ஆஃப் Wவாக இருக்குன்றாங்க. இந்த ரெண்டு கண்டிஷன்ஸையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது ஒரு தியரம் என்ன அப்படின்னா, இங்கே வந்து ஒரு வெக்டார் ஸ்பேஸ் அண்ட் ரெண்டு சப்ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வின்றது வெக்டார் ஸ்பேஸ், ஏன் வியும் சப்ஸ்பேஸ் ஆஃப் வின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டைமென்ஷன் ஆஃப் A ப்ளஸ் B இஸ் ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் A ப்ளஸ் டைமென்ஷன் ஆஃப் B மைனஸ் டைமென்ஷன் ஆஃப் A இன்டர்செக்ஷன் B. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இல்லை, இந்த செட்டில் A யூனியன் B இஸ் ஈக்குவல் டு A ப்ளஸ் B மைனஸ் A இன்டர்செக்ஷன் B மாதிரி கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இந்த மாதிரி நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது தான். சப்போஸ் இந்த வெக்டார் ஸ்பேஸுன்றது இங்கே ஆக்சுவலாக ஒரு வெக்டார் ஸ்பேஸ் ரெண்டு சப்ஸ்பேஸ்னு கொடுத்துட்டாங்களே, இந்த ரெண்டு சப்ஸ்பேஸோடைய டைரக்ஷன் அந்த வெக்டார் ஸ்பேஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷனில் எதுவுமே இருக்காது. ஸோ அப்போ டைமென்ஷன் ஆஃப் A ப்ளஸ் Bன்றது டைமென்ஷன் ஆஃப் A ப்ளஸ் டைமென்ஷன் ஆஃப் B அப்படின்னு தான் இருக்குன்றாங்க. ஓகே.